கலையை நேசிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி நான் பெயிண்டிங் டுட்டோரியல் வந்து போட போகிறேன். என்ன டுட்டோரியல் அப்படின்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும், எப்படி பெயிண்ட் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வந்து காஃபி பெயிண்டிங் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க சட்டுன்னு வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான், 5 ரூபீஸோடது. நம்ம வந்து நார்மல் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பெயிண்டிங்க்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணணும். அது நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ப்ரூ எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர், கொஞ்சம் வந்து சூடாக இருக்கிற தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கிறத எடுத்துடாதீங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக, அதாவது காஃபி பவுடர் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்துருக்கோம். ஏன்னா வார்ம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அது கரையும். அது பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் அதுக்காக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பேலட் இல்லாட்டி இந்த மாதிரி மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. மூடினா இது வந்து ஸ்வீட் பாக்ஸோட அந்த டப்பாவுக்கு வர மூடி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி பேலட் இல்லாட்டி. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த காஃபி பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் எடுத்துருக்கோம். ஒன்று வந்து ரவுண்ட் ப்ரஷ், ஒன்று பாயிண்ட் ப்ரஷ், ஒன்று வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. ரவுண்ட் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக, பாயிண்ட் ப்ரஷ் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக, ஃப்ளாட் ப்ரஷ் வந்து லார்ஜ் ஏரியாஸ்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி 3 ப்ரஷ் வந்து நான் இந்த பெயிண்டிங் எடுத்திருக்கேன். பேப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 480 GSM பேப்பர். ஏன் நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதுனால நம்ம தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அதனால் அது பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஊறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறி போய் அது பார்த்திங்கன்னா அப்படி தூக்கிடும், பேப்பரே வந்து தூக்கிடும். சில நேரம் பேப்பரே கிழிஞ்சிரும். இப்போ இந்த பேப்பரோட அந்த திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. 480 GSM பேப்பர் இது. ஸோ இந்த மாதிரி வாட்டர் கலர் ஷீட்னு நீங்கள் ஆர்ட் மெட்டீரியல் ஷாப்பில் கேட்டால் தருவாங்க, இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேப்பரில் நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டு அந்த லைன்ஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அது ரஃபாக இருக்கனால ரொம்ப அழுத்தி எரேஸ் பண்ண முடியல. அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிரிட் லைன்ஸ் மட்டும், அவுட்லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி நம்ம காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து கொட்டிக்கலாம் பேலட்டில். ஸோ காஃபி பவுடர் கொட்டிட்டு நீங்கள் வந்து தண்ணி முக்கி நீங்கள் வந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் மெல்ட் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். இதை விட கட்டியாக பண்ணுறதாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக்கிறாதீங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். 3 ஷேடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் ஊற்றிட்டு அங்கே வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி, இப்போ நீங்கள் வந்து தண்ணி ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு பெயிண்ட், அதாவது அந்த காஃபி பவுடர் கம்மியாக எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு லைட்டாகும் அந்த ஷேடு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேடு தான் நான் வந்து இப்போ எடுக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த காஃபி பவுடர் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஷேடு வந்து நான் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஷேடு, இன்னொன்று மீடியமான ஷேடு. மீடியம்னா காஃபி பவுடரும் அந்த தண்ணியும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் டார்க் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் ஜாஸ்தியாகவும் தண்ணி கம்மியாகவும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஷேடுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்று டார்க், ஒன்று மீடியம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சது. ஸோ இது 4மே இருக்குது. இப்போ வந்து இந்த 4 ஷேடு யூஸ் பண்ணி தான் நான் பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ட்ரேட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் ஷேடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஷேடை வச்சு நம்ம ஃபுல் போர்ட்ரேட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் லேயரு. அந்த ஹேரு அந்த டார்க் ஏரியாஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் ஷேடும் அந்த மீடியம் ஷேடும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க் வேணுமோ நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ஷேடு வச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல் போர்ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் வந்து காய விட்டுறலாம். ஏன்னா அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணால் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகல, பேப்பர் ஊறிடும். இப்போ கொஞ்சம் ஊறிடுச்சு, கொஞ்சம் தூக்கிடுச்சு பேப்பர். அதுக்கு ஒன்றா காய விட்டால் அது சரியாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரூ காஃபி பவுடர் வந்து சாக்லேட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. அதனால நான் திருப்பி வந்து ப்ரூ காஃபி பவுடர் வந்து நிறையவே கொட்டிட்டு அது கூட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து திருப்பி வந்து கலந்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பெரிய பிளேட்டாகவே எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக வந்து நிறையா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கெட் ஒரு 5 rupees பேக்கெட் எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அது அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு பேக்கெட் அப்படியே. அதனால தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் திருப்பி சும்மா அது வந்து காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம காய் வச்சுருந்தோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி இருந்ததெல்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு. அதனால் நான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஏரியாஸ்லாம் நான் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டடாக இருக்கோ எல்லா பக்கமும் நான் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிக்சரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றி நம்ம பென்சில் ட்ராயிங் பண்ணால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுவோம். ஆனால் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிட்டு நீங்கள் பென்சில்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து காஃபி பெயிண்டிங், அதாவது காஃபி பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரே கலரில் நீங்கள் வந்து பண்ணணும். லைட் அண்ட் டார்க் ஷேட் பார்த்து இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து உங்கள் பிக்சரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் வந்து அந்த 3 ஷேட் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அது மட்டும் யூஸ் பண்ணாமல் அந்த நம்ம வந்து சாக்லேட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஏரியாஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஷேடு மட்டும் இல்லாமல் 4வது ஒரு நல்ல டார்க் ஷேடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து 4 ஷேடு வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுல் பெயிண்டிங் முடிக்கிறதுக்கு. ஸோ பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி வந்து காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து காஃபி பெயிண்டிங் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணதில்லை. அந்த டிராயிங் வந்து சக்ஸஸாக வந்தால் தான் இந்த டுட்டோரியலில் போடலான்ட்டு இருந்தேன். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த பெயிண்டிங்கு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை நல்லா தான் வந்திருக்கு, ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெயிண்டிங்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரா பண்ண இந்த பிக்சரோட ரெஃபரன்ஸ் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. உங்களுக்கு வேணும் நீங்கள் அந்த பிக்சர் வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓவிய கலை ரசிங்க உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இனிமேல் வர வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, நிறைய டுட்டோரியல்ஸ், ஸ்பீட் ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்க்கலான்னா நம்ம சேனல் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ராயிங்கில் வேறு என்ன டுட்டோரியல் பண்ணலான்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதேமாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராயிங் டுட்டோரியல் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓவிய கலை கற்போம், வாழ்க்கையை வர்ணமயமாக்குவோம். பாய்.